அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கூடி வரும்படியாக, அவருடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் கேட்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்த நல்ல இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள், இந்த நாட்கள் நம் நடுவில் அடியனோடு கூட அருமையான ஊழியர் பாக்கியராஜ் அவர்கள் அண்ணன் வந்திருக்கிறாங்க. நான் அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அண்ணனோடு கூட அருமையான சகோதரர், அவர் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறார். அண்ணன் பிரயாசப்பட்டு அவருடைய வேலைகள் பிரயாசங்களின் மத்தியிலும் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளோடு கூட அன்பு சகோதரி நேற்றைய தினங்களிலே நல்ல ஆராதனையை பாடல் பாடவும், இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான பாடல்களை பாடவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு கிராமம், ஒரு சபையை இந்த பகுதியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த மேலான கிருபை. இந்த அருமையான சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தபடியினால் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு சபை, அதாவது 59வது ஆண்டு விழாவை காணுகிற இந்த சபைக்காக நீங்கள் இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ இடங்களிலே நல்ல ஒரு சபை இல்லை. இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்கு பிரியமானவர்களை, எத்தனையோ இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபை நிமித்தமாக நல்ல ஒரு ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த ஆலயத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருந்து அவருடைய நாமம் ஒவ்வொரு நாட்களும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பல இடங்களுக்கெல்லாம் ஊழியத்திற்கு போகும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை நாங்கள் சந்திப்பது உண்டு. தாழ்மை, ஆத்தும பாரம், தாகம், ஏதாகிலும் இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்கிற நல்ல வாஞ்சை உள்ள ஊழியர்களை நாங்கள் அநேக இடங்களிலே சந்திக்கிறது உண்டு. ஆனால் இந்த இடத்தில் வந்தபோது அந்த கிருபையை கர்த்தர் அருமையான உங்களுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மேல் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த மேலான கிருபைகளுக்காக நீங்கள் இயேசுவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த மேலான கிருபை. அதனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது கர்த்தர் 2வது நாள் செய்தியை எனக்கு முன்னவாறே கர்த்தர் இங்கு வரும் பொழுது கொடுத்தார். நான் அந்த செய்தியை வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் மறுபடியும் ஆழமாக அநேக வார்த்தைகளை என்னோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் உணர்த்தினார். நிறைய செய்திகள் உண்டு, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க கேட்கணுமே, நீங்க கேட்கணுமே. ஆனால் வானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மேல், கவனிக்கலா, உம்மேல் எப்படி இருக்கிறது?
உம்முடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை, உம்முடைய வார்த்தையின் மேல் தாகம், வாஞ்சை, தாகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நடுக்கத்தோடு பயபக்தியோடு உங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு பிரதமர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க. உங்க ஆபீஸ் ரூம்ல ஒரு பிரதமர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? எப்படி இருப்பீங்க? சிரிச்சிட்டு இருப்பீங்களா? சிரிச்சிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? சொல்லுங்க. எங்க ஒண்ணு இல்லைங்க, உங்க ஏரியாவில் இருக்கிற வில்லேஜ் ஆபீசர் கிட்ட நீங்க போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இந்த புள்ள எவ்வளவு கீழ்ப்படிதலான புள்ளன்னு வில்லேஜ் ஆபீசர் சொல்லக்கூடிய அளவுல கூட அங்க நடிச்சிருவோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்துதான் ஒரு மீட்டிங்ஸுக்கு நான் போனேன், ஒரு ஊழியத்துக்கு கன்வென்ஷனுக்கு போறேன். திடீரென்று பார்த்தால் அந்த சகோதரியினுடைய 2 காலையும் காணல. 2 காலையும் காணலங்க. நான் ரொம்ப உஷாரா பார்த்து பிரசங்கம் பண்ற ஆளு, கண்ணை மூடிட்டெல்லாம் பேசிட்டு போறது ஆள் அல்ல. நிறைய மீட்டிங்ஸ்ல சொல்லுவாங்க, இவ்வளவு தைரியமா இவ்வளவு பயம் இல்லாம பேசாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்ன செஞ்சிட போறாங்க? அடிச்சிட போறாங்களா? கெட்ட வார்த்தை பேசிட போறாங்களா? இது 2 தானே செய்வாங்க சிலவர்கள். அதையும் கேட்கறாங்க, தயாரா இருக்கிறோம். ஆனாலும் ஜனங்களை ஆசீர்வதித்து தான் பிரசங்கம் பண்ணுவோம். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இன்றைக்கு இந்த பட்டணத்திற்கு, இந்த பகுதிக்கு, இந்த ஆலயத்திற்கு கர்த்தரை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் ஆண்டவரோடு கர்த்தரோடு நெருங்க வேண்டும், இன்னும் அதிகமாய் செபிக்க வேண்டும், இன்னும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் நான் சொன்ன, உங்க காலம் எங்கன்னு கேட்டேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்க காலம் எங்கன்னு கேட்டேன். காலை எங்கன்னு கேட்டா அந்த அம்மா முன்னாடி இருக்கிற சேர் மேல 2 காலை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அறிவில்லையா? ஒரு தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது பயபக்தியோடு, நான் இங்க பேசல, அங்க பேசல, உங்களை யாரையும் பேசல, நீங்க எல்லாம் நல்லவங்க, அந்த மீட்டிங்ல பேசினேன். ஒரு தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது எவ்வளவு பயபக்தியா இருக்கணும், எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். பயபக்தியை குறித்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணுல பயபக்தியோடு இருக்கிற அனுபவம் வேணும். பயம், வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கும் என்பதை நீங்க மறந்து போய் விடாதுங்க. அதனால வார்த்தைக்கு நடுங்குங்க. வார்த்தை உங்களை சுகப்படுத்தும், வார்த்தை உங்களை பலப்படுத்தும், வார்த்தை உங்களை சுகமாக்கும், வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். அதனால வார்த்தையை விசுவாசிங்க. இன்றைக்கு வார்த்தை மிகவும் முக்கியம். அநேக ஊழியர்கள் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறதை குறைத்து விட்டார்கள். அநேக சபைகளிலே வசனங்கள் இல்லை, அநேகருடைய இருதயத்திலே வசனம் இல்லை, அநேக பேர் வசனத்தை தியானிப்பது கூட குறைந்து விட்டார்கள். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரோடு விதைக்கிறவன் இந்த 2வது நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சங்கீதம் 126வது வசனம்,
6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து அநேக காரியங்களை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கலாம். ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னோடு கூட ஒரு ஊழியத்தை செய்து வருகிற ஒரு சகோதரன் உண்டு. என்னோடு கூட 17 வருடங்கள் என்னை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன். நான் அந்த கிராமத்திற்கு போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் அருவருப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாழ்க்கையில குடி பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய வீட்டிலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மதுபானத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து விட்டார். எப்பமாவது வீட்டுக்கு வருவாரு, அப்படியே ஊர் ஊரா ஏதாவது ஒரு வேலையை செய்வாரு. கிடைக்கிற பணங்களை வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டு தன்னுடைய நாட்களை வீணாக்கி கொண்டிருந்தார். அந்த தாயார் ஜெபிக்கிற தாயார். தகப்பனார் பிரியமானவர்களே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். 2 பேரும் வயதானவர்கள். கர்த்தர் கிருபையால் 3 பிள்ளைகளை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் அந்த கிராமத்திற்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு அந்த கிராமங்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய 18வது வயதிலே நான் தெரு தெருவாக போய் கைப்பத்திரிகைகளை கொடுத்து ஒரு 4 பேர் கூடி நின்றால் அந்த இடத்திலே போய் நின்று நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக அந்த நாட்களிலே இருந்தேன். என்னுடைய 18வது வயதிலே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி ஒவ்வொரு பகுதியிலே போய் நான் அப்படி பிரசங்கிக்கிற மனிதன். ஒரு 18 வயது வாலிபன் போய் கைப்பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னா அது நடக்கிற விஷயம். எத்தனை பிள்ளைங்க செய்வாங்க? கடந்த நாட்களில் ஒரு பகுதிக்கு ஊழியத்திற்கு போன போது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க எங்க பகுதிக்கு வந்து இயேசுவை குறித்து சொல்ல வரும்போது சின்ன ஒரு கைப்பத்திரிகையை கொண்டு வந்து கொடுப்பீங்க. அதுல வந்து ஒரு முறை நான் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டி ஏசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும் போது நீங்க சிரிச்சிட்டு போயிட்டீங்க. என் பக்கத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அவர் வந்து இயேசு நல்லவர் தானே சொல்றாரு, நீ ஏன் இவ்வளவு திட்டிட்டு போற அப்படின்னு அவரை என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கலன்னாரு. கொஞ்ச நாள் ஆனதற்கு பிற்பாடு கர்த்தர் அந்த மனிதனை தொட்டாரு. இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக நிற்கிறார். அவர் வந்து சொன்னார், ஒரு முறை சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது நீங்க அந்த எங்க பகுதிகளுக்கு வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு உங்களை நான் திட்டினேன், ஊழியக்காரன் திட்டினேன். இன்றைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கையெல்லாம் தட்ட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு அரசியல்வாதி வந்தா கரங்களை தன்னாலேயே தட்டுறாங்க. தட்ட பார்த்தீங்கன்னா என்ன தட்டு தெரியுமா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது என்ன வராது? ஒரு தட்டு வராது, ஒன்றும் வராது. ஆனா ஏதோ ஒரு மனுஷன் உலக பிரகாரமான மனுஷன் வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம், ஒரே தட்டாதான் இருக்கு. அவர் வந்து உட்கார்ந்தாலும் தட்டு, எழும்பினாலும் தட்டு, எல்லாத்துக்கும் தட்டு. ஆனா அந்த ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது என்ன வராது? ஒரு தட்டும் வராது, ஒரு சத்தமும் வராது.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இங்கிருந்து ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. இந்த ஊர்ல மிகப்பெரிய அந்த ஊர்ல ஒரு போராட்டத்தில் இருந்த ஒரு மனிதர். அப்ப அப்படி இருக்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கிட்ட போய் நான் பேசுறேன், அவரை தொட்டு ஜெபம் பண்றேன். அவருக்கு பிடிக்கல அந்த சகோதரனுக்கு. ஆனால் அந்த தாயார் ஜெபிக்கிற தாயாராக இருந்தாங்க. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, நான் அமெரிக்கா தேசத்திற்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்கா தேசத்துல யாருமா உங்களுக்கு யாரு இருக்கா? பிள்ளைங்க இருக்காங்களா? யார் இருக்கா? பையன் இருக்கிறாரா? அந்த பையன் அமெரிக்கா தேசத்துல போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா என்ன பண்றவங்களா இருந்திருப்பாங்க? பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு வந்தா பின்னாடி போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இவருக்கு வராதங்க. முன்னாடி எனக்கு சீட் கிடைக்கணும்னு சொல்லி, சேர் கிடைக்கணும்னு சொல்லி ஓடிவாங்க. அந்த அம்மாவை நான் நேத்தும் கவனிக்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன். ரொம்ப கிருபை அந்த அம்மா மேல இருக்கிறது. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம எந்த அளவிற்கு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவிற்கு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இங்கே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அறுப்பானா இல்லையா? கண்ணீரோடு அந்த ஐயா அந்த மூட்டையை சுமக்கிறாரு. மிக பாரத்தோடு கூட அந்த மூட்டையை அவர் சுமந்து கொண்டு போறாரு. ஆனால் அந்த வேலை செய்ததற்கு பிற்பாடு அவருடைய சம்பளம், அதாவது தன்னுடைய கூலியை கொடுக்கும் போது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய ஞாபகத்தில் கூட இருக்காது. சந்தோஷத்தோடு அந்த சம்பளத்தை வாங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போவாரா இல்லையா? அதே போல்தான் அநேக நாட்களாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த தாயார் 36 வருடம் ஆலயத்திலே வந்து ஜெபம் பண்ணினார்கள். 1-2 வருடம் அல்ல. நான் அந்த ஊழியத்திற்கு அந்த இடத்திற்கு போன போது 9 மணி பிரேயர், 9 மணி தொடங்கிருச்சுன்னா அதிகாலையில் 6 மணிக்கு வந்து ஆலயத்தை சுத்தப்படுத்துவார்கள். 6 மணிக்கு சுத்தப்படுத்தி அவர்கள் மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுவார்கள். பிரியமானவர்களே, 36 வருடம் அவர்கள் தன்னுடைய பையனுடைய மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, எல்லா பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். வாழ்க்கையிலே சூழ்நிலை, திடீரென்று ஒரு மரணம் அந்த தாயாருடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய மகனை எந்த காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, நான் பார்க்கும் போதெல்லாம் கண்ணிலிருந்து கண்ணீராக தான் இருக்கும். ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகனை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கு எங்களோடு கூட, அடியனோடு கூட உடனாக ஊழியத்திற்கு வருகிற ஒரு நல்ல கிருபையை அவர் பெற்றிருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்பேன், கோபம் ரொம்ப வருமானு கேட்பேன். கோபம் எல்லாம் வராதியா? பழைய கெட்ட வார்த்தையெல்லாம் சில நேரத்தில் நான் விசுவாசி தான், ஏசப்பா பிள்ளைதான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. நல்ல விசுவாச பிள்ளைகள் தான். ஆனால் சில நேரங்களிலே பழைய ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா பாருங்க, அவன் சில நேரத்தில் படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன வந்துடும்? ஜெபித்தவர் தான் ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று பாடல்களை பாடினவர்கள் தான்
ஆனால் வார்த்தை சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகள் சில தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது. இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுடைய மொபைல பார்த்தீங்கன்னா அவங்க போன் யாராவது போன் பண்ணா அங்க சினிமா பாடல்கள் தான் வரும். ஆனால் நான் விசுவாசி, நான் இத்தனை வருடம் விசுவாசி. வேண்டாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அவர்கிட்ட கேட்ப கெட்ட வார்த்தை ஞாபகத்தில் இருக்க சொன்னாரு, நான் ஏசப்பாக்குள்ள வந்ததற்கு பிற்பாடு நான் கெட்ட வார்த்தையெல்லாம் மறந்துட்டேன் பிரதர். யாராயிலும் என்னைய கெட்ட வார்த்தை பேசினா கூட எனக்கு அவங்கள திரும்ப பேசுறதற்கு எதுவான மனமும் இல்லை, வாயும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ஏசப்பாவை துதித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் அந்த கிராமத்துக்கு ஊழியத்திற்கு போகும்போது அவர் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த 17 வருடங்கள் இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்கிறார். இயேசுவினுடைய நாமம் அவர் மூலமாய் பலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரு தாயாருடைய ஜெபம். அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழ வேண்டும். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக எத்தனை பேர் அழுகிறவர்களாக இருக்கிறீங்க? நீங்கள் அழுது ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய ஜெபம், ஆமென். வேதம் சொல்லுகிறது, பகல் முழுவதுமாய் ஊழியத்தை செய்து அநேகருக்கு நன்மை செய்தார். இரவு முழுவதுமாய் அவர் ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். ஆமென். அவருடைய ஜெபம் அநேகரை விடுதலையாக்கினது. பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 6 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்ப அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? கலங்க வேண்டாம். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார். ஒரு வியாதியை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், பிள்ளைகளால் அழுது கொண்டிருக்கலாம். பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை, என் கணவனால் எனக்கு சமாதானம் இல்லை, இவர்களால் ஒவ்வொரு நாட்களும் சமாதானத்தை இழந்து நான் ஒவ்வொரு நாட்களும் அழுது கொண்டிருக்கிறேன். அழுகை அழுகை அழுகை, என் வாழ்க்கை முழுவதுமாய் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அழுகை மாறும்? சமாதானத்தை இயேசு என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தருவார் என்று சொல்லி சமாதானத்தை இழந்து அழுது கொண்டிருக்கலாம். அழுகை அழுகை முழுவதுமாய் அழுது கொண்டிருக்கலாம். ஆமென். இனி அழுவதற்கு கண்ணீர் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி தாமென் பாரத்தோடு கூட இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். யோவான் 16 அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகம் அதை கண்டு சந்தோஷப்படும், உலகம் அதை கண்டு பரிகாசம் பண்ணும், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சகோதரா, சகோதரி, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இதை கண்டு சத்துருவானவன் சிரித்துக் கொண்டிருக்கிறானா? உங்களை கண்டு பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறானா? உங்களுடைய அழுகையை கண்டு அவன் பிறர் சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாங்களா? கலங்க வேண்டாம். யார் உங்களை பார்த்து, நீங்கள் அழுகிறதை பார்த்து யார் ஆமென் பரிகாசம் பண்ணுகிறார்களோ, யார் அதை கண்டு ஆமென் அதை கண்டு நகைக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றப் போகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 முடியவுள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே ஒரு தேசத்தினுடைய ராஜா, அவருடைய பேர் எசேக்கியேல் ராஜா. இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கு ஏதுவான வியாதி.
ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். நீ மரித்து போய் விடுவாய் என்று, மரித்து போய் விடுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அழுகிறார். ஹல்லேலூயா. யாரை நோக்கி அழுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பித்தார். கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பித்த போது ஆமென், கர்த்தர் அங்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தாவே, நான் உமக்கு உண்மையாய் ஆமென் எப்படி இருந்தேன்? உண்மையாவும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமாய் அழவில்லை, மிகவும் அழுதார். ஆனால் அந்த அழுகையின் சத்தத்தை என் பரலோகத்தின் தேவன் கேட்டார் ஐயா. ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஏசாயா மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை எங்கே வருகிறது? என்ன வருகிறது? வாசி. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இவர் அழுத கண்ணீர், ஆமென், அழுத கண்ணீரை என் பரலோகத்தின் தேவன் கண்டார் ஐயா. கண்டு என்ன செய்தார்? ஆமென். ஏசாயா மூலமாய் அவருடைய வார்த்தை மறுபடியும் ஆறுதலாய் வருகிறது. ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. ஆமென். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வார்த்தை வருகிறது. கண்ணீரை துடைக்கிற வார்த்தை வருகிறது. வியாதியை நீக்கக்கூடிய வார்த்தை வருகிறது. குறைவுகளை ஆமென் நிறைவாக்கக்கூடிய வார்த்தை வருகிறது. ஆமென். எல்லா பாரங்களை நீக்கக்கூடிய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை வந்தபோது இங்கே என்ன உண்டாகுகிறது? ஜெபத்தினால் உண்டாகுகிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்க. வார்த்தை வந்தபோது அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். இன்றைக்கு அநேக பேர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. ஆலயத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவங்கள மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஆலயத்திற்கு வருவாங்க. அப்படி அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, இங்கே ஆமென், கர்த்தர் அவருக்கு 15 வருடம் தீர்க்காயுசை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. 15 வருடங்கள் தீர்க்காயுசை கர்த்தர் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போய் விடுவாய் என்று ஒருவேளை டாக்டர் சொல்றாங்களா? மரித்து போய் விடுவாய் என்று ஒருவேளை பிசாசு உங்களுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறானா? இனி வாழ மாட்டாய், மரித்து விடுவாய், மரித்து விடுவாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறானா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை விட்டு பயத்தின் ஆவிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் பிரியமானவர்களே, ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக ஒரு பகுதிக்கு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஊழியத்திற்கு போன போது அங்கே ஒரு ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முஸ்லிம் தாயார், அந்த தாயார் தன்னுடைய வாழ்க்கையிலே டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, மிகப்பெரிய ஒரு வியாதி. ஆமென். அவங்களுடைய சரீரத்தில் யூட்ரஸ் பகுதியில கேன்சர் வியாதி. இந்த வியாதியினால் டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மருந்துகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆமென். 3 மாதங்கள்
தன்னுடைய ஆமென் பெட்டில் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. வியாதி வியாதி வியாதி. ஆமென் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. 3 பெண் பிள்ளை. ஆமென் 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த பகுதியில ஒரு தாயார் போய் சொன்னாங்க, நீங்க இயேசுவை நம்புங்க. இங்க ஒரு பிரதர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த பிரதர் ஜெபம் பண்ணும்போது நீங்க இயேசுவை ஏற்றுக்க நம்புங்கன்னு சொன்னாங்க. நான் அழைக்கப்பட்டேன். அவர்களுடைய வீட்டுக்கு நான் அழைக்கப்பட்டு போன போது அவர்கிட்ட ஜெபம் சொன்னேன், இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் நம்புகிறேன், என்னை சுகப்படுத்தும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். 3 நாட்கள் நீ தண்ணீர் மட்டும் குடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். 3 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடித்து ஜெபம் பண்ணுகிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி மரித்து போய் விடுகிற அனுபவம் தான், இனி வாழ முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்காக 3 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடித்து 3 நேரம் தண்ணீரை மட்டும் குடித்து நான் சாப்பாடு எல்லாவற்றையும் விலக்கி வைத்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். மறுபடி கர்த்தர் ஆமென் அந்த மகளை ஆமென் அந்த வேதனை வலியிலிருந்து கர்த்தர் அவங்களை சுகமாக்கிட்டாங்க. அந்த வேதனை அவங்களை விட்டு மாறினது. எழும்பினார்கள். ஆமென் நடக்க ஆரம்பித்தார்கள், சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். என்னை தேடி வந்தார்கள். ஜெபம் நடத்துகிற இடத்திற்கு அவளோடு ஓடி வந்து, பிரதர் தம்பி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க. மறுபடி கர்த்தர் சொன்னார், 7 நாட்கள் ஜெபம் பண்ணி தண்ணீர் மட்டும் குடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணி என்று கர்த்தர் உணர்த்தினார். மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 7 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடித்து அந்த மகளுடைய சுகத்திற்காக ஜெபித்த போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்புத சுகத்தோடு கூட கர்த்தர் அவர்களை எழுப்பினார். ஹalleluya. அற்புத சுகத்தோடு கூட கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு அவர்கள் சாட்சியாக நிற்க ஆமென் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். சாதாரணமாக அல்ல, அந்த கிராமத்துல கர்த்தர் அவர்களை சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. சாட்சியாக இன்றைக்கு அவங்க நிற்கிறாங்க. அப்படி அவளோடு ஓடி வருவாங்க. ஜெபம் நடத்தும் போது ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், 21 நாட்கள் நீ தண்ணீர் மட்டும் குடித்து என்னுடைய சமூகத்திலே காத்து இந்த பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை உண்டு பண்ணுவேன் என்று மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தேன். ஜெபிக்க ஜெபிக்க ஹalleluya திறப்பிலே நிற்க பகுதிகளிலே ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் வெளிப்பட்டது. கண்ணீர் வடித்து இரவு முழுவதும் ஜெபித்த நாட்கள் உண்டு. கண்ணீரினால் ஜெபம் 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 கண்ணீர் வடித்துதான் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாய் நிற்கும் போது நம்மை அறியாமலே கண்ணீர் வரும். ஹalleluya. நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் தொடப்படும். ஹalleluya. ஏன் என்று சொன்னால் என் ஆண்டவராய் இயேசு மனதுருக்கத்தின் ஆண்டவர் ஐயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, மார்த்தாள் மரியாள் லாசரு மரித்து போய் விட்டார். ஆனால் இயேசு அங்கே போய் அவருடைய கல்லறையிலே போய் நின்று போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்த்தாள் ஒரு பக்கத்தில் அழுகிறாங்க, மரியாள் ஒரு பக்கத்தில் அழுகிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். இழப்பு நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இழந்து போய் இருக்கலாம். ஆமென். இழந்த ஒரு அனுபவத்தோடு கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துட்டேன் பிரதர், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்ந்தேன் தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இந்த பூமியில நான் வாழ்ந்தேன். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு இழந்து போனதை திரும்ப கொடுத்து கனப்படுத்தின தேவன், ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். இப்பொழுது இருப்பதை ஆமென் பார்க்கிலும் ஆமென் என்னை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹalleluya. திரும்ப ஆண்டவர் தாவீதுக்கு இழந்து போனவைகளை திரும்ப கொடுத்தார் ஐயா. அதே போல் உங்களுக்கும் தேவன் கொடுத்து உங்களை கனப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மூத்த மகள் 3 வயது உள்ள ஒரு குழந்தை, இரண்டாவது மகன் 7 மாதம் உள்ள ஒரு ஆண் பிள்ளை.
அல்லேலூயா. இந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து வருகிற நன்மைகள் எல்லாம் அதிசயமான நன்மைகள் ஐயா. என்னுடைய குடும்பத்தில் நான் தான் முதல் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். எங்க அம்மா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய பாரம்பரியம் 4 தலைமுறைகள் பூஜாரி குடும்பம் ஐயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்னை தேடி வந்தார், 2 கரங்களை விரித்து அழைத்தார், தரிசனமாக என்னை தம்மை ஆண்டவராகிய இயேசு எனக்கு முன்பாக தன்னை முகமுகமாக எனக்கு முன்பாய் காட்டினார். என்னுடைய ஊழியத்தை செய்ய வருவாயா? கண்ணீரோடு அவர் சொன்னார், அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீ அழைக்கப்படுகிறாய். அநேகருடைய முகத்தில் இருக்கிற துக்கங்கள், இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீக்குவதற்காக நான் உன்னை அழைக்கிறேன் மகனே, வா என்று சொல்லி என்னை ஆண்டவராகிய இயேசு அழைத்தார் ஐயா. அழைப்பிற்கு என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணித்தேன். 19 வருடங்கள் இந்த ஊழியத்தை முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கிறேன். அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும் போதெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் ஒவ்வொரு நாட்களும் நன்றி சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 2வது மகனுக்கு ஆண்டவர் கிருபையாய் ஒரு அதிசயத்தை செய்தார். மூத்த மகள் நான் ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தாங்கன்னு ஜெபம் பண்ணோம். 2வது குழந்தை நாங்க கர்த்தர்கிட்ட ஆமென் எதிர்பார்க்காத அந்த சாலமோனுக்கு கேட்டதையும் கொடுத்தார், கேளாத ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. நாங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் 2வது ஒரு ஆண் குழந்தையை தந்தார். 7வது மாதம் ஒரு ஸ்கேனுக்கு நாங்க டாக்டரை பார்க்க போன போது அவங்க சொன்னாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தை எந்த மூவ்மெண்ட் இல்லை என்று சொன்ன போது கர்த்தரிடத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண போது கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு மறுபடியும் உன் சந்ததியிலே மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியை நான் உனக்கு தருகிறேன், ஒரு ஊழியக்காரனை உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு நீ ஜெரமியா என்று பெயர் சொல்லுவாயாக என்று ஆண்டவர் ஜெரமியா என்கிற பெயரை கொடுத்தார். அப்படி என்றால் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த பெயரை உன்னுடைய பையனுக்கு நீ வை என்று ஆண்டவர் உணர்த்தினார். என் மனைவி அழைத்தேன், எங்க அம்மாவை அழைத்தேன். நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு இந்த பெயரை குறிப்பிடுகிறாரு, ஒரு ஆண் பிள்ளை தான் தருவாருன்னு. ஒரு ஊழியக்காரரை ஒருவர் வந்து சொன்னார், ஒரு வயசான ஐயா, யோ உமக்கு மறுபடியும் பெண் குழந்தைதாயா பிறக்கும். நான் அடிச்சு சொல்றேன், அமுத்தி சொல்றேன், கையை உயர்த்தி சொல்றேன்னு அவர் சொன்னாரு. நம்ம பிரியமானவர்களே, அவர் அடிச்சு சொன்னாலும் சரி, ஆமென் கையை உயர்த்தி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நம்ம தர்க்கம் பண்ணக்கூடியவங்கள் அல்ல ஐயா, தர்க்கம் பண்ணக்கூடிய நேரங்கள் அல்ல. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஆமென் பிரசங்க பீடத்தை சண்டை போடுகிற பீடமாய் மாற்றி விட்டார்கள். அந்த சிஎஸ்ஐ கூட்டம் வைத்தால் அவங்க அந்த கூட்டத்தை ஒரு கூட்டம், இவங்க எப்படி பண்றாங்க ஒரு கூட்டம் குறை சொல்லுகிற கூட்டம் தன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை பேசுவதற்கு இன்றைக்கு பிரசங்கி ஆட்கள் குறைவையா. அதனாலதான் இந்த அண்ணன் ஆமென் கூடலூர்ல கூட்ட வைக்கும் போது சொல்லுவாரு, தம்பி வசனத்தை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. வசனம் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும், வசனம் தான் ஒரு மனிதனை சுகப்படுத்தும், வசனம் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லுவாங்க. வாலிப வயதா இருக்கும் போது அங்கங்க நடந்து குதிச்சு பிரசங்கம் பண்ண வேண்டாமா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு குதிக்க தெரியாது, எனக்கு ஆடவும் தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தெரியும், வசனத்தை ஆமென் வசனமாக சொல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்கிட்ட ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஐயா சீக்கிரமா நீங்க பிரபலமாகணும்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க, சீக்கிரமாக ஒரு சேனல் ஓபன் பண்ணி கொஞ்சம் மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சு ஆமென் நீங்க என்ன பண்ணுங்க, ஆமென் அங்கங்க லைட் எல்லாம் ஆமென் கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க, நீங்க பிரபலமாயிருவீங்கன்னு. ஹல்லேலூயா. பிரபலத்திற்காக இந்த ஊழியத்திற்கு வரவில்லை ஐயா. இயேசுவினுடைய நாமம் உயர வேண்டும், அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல உன்னுடைய பாதரட்சையை போடாதே. கர்த்தர் பேசுகிற இடத்துல தம்முடைய தாசர்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பாதரட்சையை போடக்கூடாது.
செருப்பை என்ன பண்ணிருங்க, தூக்கி வீசிருங்க. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக பிரபலங்களாய் இருக்கலாம், அநேக எப்படிப்பட்ட பிரபலமானவர்களாய் இருக்கலாம். அன்றைக்கு ஒரு மீட்டிங்ஸுக்கு போயிருக்கிறோம். அந்த மீட்டிங்ஸுக்கு போன போது இப்படி ஒரு மைக்கை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரசங்கர் ஷூவோட மேல மைக்கு மேல காலை வச்சு ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ங்கறாங்க. அங்க ஒரு சில வாலிபர்கள் எல்லாம் இயேசு ஜீசஸ் ஜீசஸ்ங்கறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நாங்க அந்நியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. அதனால ஆமென். எங்க அப்பா அங்க கோயில பார்த்தா இங்க ஆமென் இருக்கிற வாகனத்துல செருப்பு காத்தி ஆமென் தூக்கி போட்டுட்டு அவர் கும்பிடுகிறதை நான் பார்த்ததுண்டு ஐயா. பக்தி என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக இன்றைக்கு பெட்ரூம்ல செருப்பு போட்டு போவோமா? உங்க வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா வாருங்கள் ஐயா, அமருங்கள் ஐயான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கடை வச்சிருப்பாங்க, கல்லாப்பட்டி முன்னாடி செருப்பு போட்டு நிற்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க? செருப்பை காத்தி போட்டுருவாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வரும்போது நீங்க இல்ல, இப்படி அனுபவத்தோடு கூட இருக்கிறவர்களை நான் சொல்லி வருகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நடுக்கத்தோடு பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்த போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்க போறாரு. அவனுக்கு ஜெரமியான்னு பேர் வச்சிருக்கிறோம். ஸ்கேனிங்ல அவ்வளவு லட்சம் ரூபாய் வச்சு டாக்டர்ஸ் அவ்வளவு பொருட்கள் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு. நமக்கு பெரிய ஸ்கேனிங் இயேசுதான். அவர் சொல்லுவார். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் செய்வார். ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாமல் போகிறவர் அல்ல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9வது மாதம் வந்தபோது மறுபடியும் உள்ள இருக்கிற பையனுக்குள்ள டாக்டர் சொன்னாங்க மூவ்மெண்ட் இல்ல, 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் சொன்னாங்க. மறுபடி என்கிட்ட இதை சொல்லல. என்னுடைய மனைவி வந்து ஜெபம் பண்ணா, கர்த்தரை துதியுங்கள், அவர் அல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொன்னபோது உள்ள இருக்கிறவன் மறுபடியும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். டாக்டர் சொன்னாங்க, என்னங்க நடக்குதுங்க, ஆச்சரியமாக இருக்கிறது என்று. பிறந்தான், ஆண் குழந்தையாக பிறந்தது. என் மனைவிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஜெரமியாவோடு கூட ஒரு பேரை சேர்த்துக்கா, பிரைசோ ஜெரமியான்னு பேர் வை, இவனை நான் என் நாமத்திற்காக வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் செய்வார். ஹalleluya. அவர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்பொழுது உனக்கு வெளியரங்கமான பலனை நான் உனக்கு தருவேன் என்று அவர் சொன்னார் அல்லவா? ரூமுக்குள்ள போங்க, கதவை பூட்டிக்காங்க, அந்த ஆமென் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, பதில் வருகிறது வரை ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை நிச்சயமாகவே தருவார். வெளியரங்கமான பலனை கர்த்தர் தருவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே வேதம் அந்த 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு தாயார் போய் ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ணுகிறாங்க. டைம் போயிருச்சாயா? டைம் போயிருச்சா? டைமை பார்க்காதங்க. டைமை பார்த்தாதான் உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? வசனத்தை கேட்க முடியாது. அதனால நீங்க டைமை பார்க்காதீங்க. நாங்க பல தூரத்திலிருந்து வந்து பாரத்தோடு வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஹalleluya. ஆனால் கரெக்ட் டைமுக்கு நாங்க முடிச்சிடுறோம். ஹalleluya. ஏனென்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு தாயார் பரியாமையின் துக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே வந்து ஜெபம் பண்றாங்க. அந்த தாயாருடைய பேர் என்ன தெரியுமா? அது எந்த பேரா இருந்தா எனக்கு என்னையா, இதெல்லாம் தேவையா அப்படி நீங்க நினைக்கலாம். தேவைதான். ஹalleluya. தேவையில்லாததை கேட்காதங்க. ஆமென். தேவையில்லாததை பார்க்காதங்க. இன்றைக்கு அநேகருடைய வீடுகளில் ஜெப வீடெல்லாம் இன்றைக்கு அநேகருடைய வீடுல கண்ணீரின் சத்தம், கண்ணீரோடு கூட இருக்கிறது.
சென்னையில் ஒரு ஊழியத்திற்கு போனேன். அங்க ஒரு வீட்டிற்கு என்னை அழைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு போன போது அந்த பிளாட்ல சுமார் 10 வீடுகள் உண்டு. அந்த 10 வீடுகளில் எல்லாருடைய வீடுல ஒரே கண்ணீரின் சத்தம். என்னடா இங்க எல்லாருடைய வீட்டுல கண்ணீரின் சத்தம்? ஜெபித்த வீட்டுக்கு போன போது என்னை பார்த்த போது அங்கே கஸ்தூரி என்று அழுது கொண்டிருந்த கண்ணீரின் சீரியலின் சத்தம். என்னை பார்த்த உடனே அங்க ஆசீர்வாத டிவியை போட்டாங்க. ஐயர்வாள் வாராள் அங்க வாராள்னு தெரிஞ்ச உடனே போய் அநேக பேரை காப்பாற்றக்கூடிய சேனல் என்ன? நம்பிக்கை சேனல், ஆசீர்வாத சேனல், ஏஞ்சல் சேனல், ஏஞ்சல் டிவி, இது போல் கிறிஸ்தவ லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அதனால அங்க போன உடனே என்னமா எல்லார் வீட்லயும் என்ன சத்தம் கேக்குது? எல்லார் வீட்லயும் கண்ணீரின் சத்தம். 10 வருடத்திற்கு முன்பாக, 15 வருடத்திற்கு முன்பாக அநேகருடைய வீட்டுல சாயந்தரம் 7 மணி ஆனால் ஒரு பாட்டியம்மா சோம் பண்ணிட்டு இருப்பாங்க, சோத்திரம் பாட்டிப்பாங்க. ஊர்ல இருந்திருக்கிறாங்களா? உங்க வீட்டுல இருந்திருக்காங்களா? 7 மணிக்கு சோத்திரம் 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 பழைய பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு புதிய பாடல்கள் நிறைய கிறிஸ்தவ பாடல்கள், சினிமா பாட்டா கிறிஸ்தவ பாட்டான்னு கூட தெரியல. இன்னைக்கு பக்தி ஆமை அன்னைக்கு உள்ள பாடல் எழுப்புதலை கொண்டு வந்த பாடல்கள், விடுதலையை கொடுத்த பாடல்கள், சுகத்தை கொடுத்த பாடல்கள், ஆறுதலை கொடுத்த பாடல்கள், அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தட்டி எழுப்பின பாடல்கள், மரணத்திற்கு நேராய் ஓடினவர்களை எல்லாரையும் மரணத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிற பாடல்களாக இருந்தது. திருநெல்வேலி பட்டா தேசத்தில் ஊர்ல ஒரு நபர் கேன்சர் வியாதியினால மரித்து விடலாம் என்று நினைத்த போது அவர்கள் தன்னுடைய பாத்ரூமில் போய் மரித்து விடலாம் என்று விஷ பாட்டிலை ஓபன் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தாய் தேற்றுகிறது போல இயேசுவை தேற்றுவார் என்று ஒரு பாடலின் சத்தத்தை கேட்டபோது இயேசுவே என்று முழங்கால் படியிட்டார்கள். பாத்ரூம்ல பல மணி நேரங்கள் செபித்தார்கள். இனி மரணம் அல்ல, இனி நான் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று என்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று தன்னை அர்ப்பணித்த போது கேன்சர் வியாதி அவர்களை விட்டு நீங்கினது. பழைய பாடல்களிலே விடுதலை உண்டாயிருந்தது. இன்னைக்கு என்னையா இருக்குது? இன்னைக்கு புது பாடல்களை பாடுறாங்க. விடுதலை, எழுப்புதல், உணர்ச்சி வசதி உண்டு பண்ணுகிற பாடல்களாக தான் இருக்கிறதோ தவிர எழுப்புதலை உண்டு பண்ணுகிற பாடல்கள் எங்கே? எழுப்புதலுக்காக பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் எங்கே? ஒரு எழுப்புதல் நமக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள எழுப்புதல் வராம தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவது எப்படி? எனக்குள்ளேயே எழுப்புதல் வரல, நானே சர்ச்சுக்கு போகல, நானே ஜெபிக்கல, நானே வேதத்தை வாசிக்கல, நானே இயேசுவுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா என் பேர் என்ன? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பேர். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஜோசப்னு ஒரு ஐயா இருக்கிறாரு. எங்க ஆலயத்தில் நான் நடத்துற பெயருக்கு வருவாரு. ஆனா அவர் இப்போ அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்பமாவது வருவார், அப்ப வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எப்ப வருவாங்க? திருமணத்துக்கு வருவாங்க, குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க, உயிர்த்தெழுதலுக்கு வருவாங்க, புது வருடத்துக்கு வருவாங்க, அப்ப ஆலய பிரதிஷ்டைக்கு வருவாங்க, அப்புறம் அசன பண்டிகைக்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பார்க்க முடியாது. நீங்க எந்த விசுவாசி யாரும் ஊழியக்காரர் கேட்பாரு, நான் இந்த சபையை சார்ந்தவன் தான் பார்க்க. இதுக்கு இப்படி ஒரு சிரிப்பா? ஆலயத்துக்கு வரணும். ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த நாளிலே அந்த ஆலயத்தினுடைய சமூகத்துல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். ஏன் வரல அப்படின்னு கேட்டா பார்த்தா சோத்திரமும் வராது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர்கிட்ட வரும்போது சோத்திரம் பண்ணல அப்படின்னா உள்ள யார் இருக்கா? யாருக்கு சோத்திரம் பிடிக்காது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூக்கம் வருதா? தூக்கம் யாருக்காவது வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க? ஒரு கிள்ளுங்க. அப்படி அவங்க கோபப்பட்டுட்டாங்கன்னா அந்த மனுஷன் அந்த பிரசங்கியார் ஐயா சொன்னான், அதுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். அந்த ஆளு சொன்னதுனால நான் கிள்ளுனேன். வேற எதுக்காக நான் கிள்ளலன்னு சொல்லுங்க. கிள்ளுவீங்களா? தூக்க பக்கத்துல அப்படி அசந்ததுன்னா என்ன பண்ணுங்க?
அம்மானு தட்டி பாருங்க, ஐயானு தட்டி பாருங்க. அதுக்கும் அவரு மிஞ்சலையா? கிள்ளுங்க, நல்ல கிளி கொடுங்க. நல்ல சர்ச்சில் போய் முன்னொரு ஜெபம் நடக்கும், பின்னாடி போய் தூங்குவேன். ஆலயத்தில் போய் நல்லா தூங்குவேன். எனக்கு கர்த்தருடைய கிருபையால் கிடைத்த ஐயர்வாள் என்னை ரொம்ப நேசிக்கிறது. அவர் ஒரு நாள் எனக்காக ராத்திரி 2:30 மணிக்கு இரவு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி ஜெபம் பண்றாரு? கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு. முடிச்சு பார்த்தா ஏன்டா இந்த மனுஷன் நமக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்றாருன்னு. அவருடைய ஜெபம், ஒரு தாயாருடைய ஜெபம் இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் இந்த இடத்தில் இயேசு நல்லவர் என்று சொல்ல வைத்தது அல்லவா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம். நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஆலயத்தில் தூங்கிட்டு இருப்பேன். நைட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். காலையில் எழும்பி ஆலயத்துக்கு போயிடுவேன். தூங்கிட்டு இருந்த என்னையே ஆண்டவர் முன்னாடி கொண்டு இன்றைக்கு உங்க நடுவில் இயேசு நல்லவர் என்று பிரசங்கம் பண்ண வைக்கிறார் என்று சொன்னால், நீங்க இன்னைக்கு தூங்காம அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை எந்த அளவிற்கு அவர் பயன்படுத்துவார்? எங்களை காட்டிலும் உங்களை அவர் பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்னாள் என்கிற ஒரு தாயார் ஆலயத்திலே ஜெபம் பண்ணினார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது எப்படி ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அன்னாள் சாப்பிடாமல் ஜெபம் பண்ணினார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மிகவும் அழுது ஜெபம் பண்ணினார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, வேதம் அழகாய் சொல்லுகிறது, சில நாள் சென்றதற்கு பிற்பாடு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆமென் கர்ப்பவதியாக மாற கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க, நேரத்தை கூட பார்க்காத அளவில் ஜெபம் பண்ணினார்கள். ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய கணவனால் அவர்கள் அந்த அம்மாவுடைய தேவையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 மடங்கு கொடுத்தாலும், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அல்லவா? இந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனால் அவர்கள் ஜெபித்த ஜெபம், பொருத்தனையோடு ஜெபித்த ஜெபம், அழுகையின் ஜெபம், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு ஆண் குழந்தை, அதாகிலும் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த 59வது ஆண்டு பிரதிஷ்டையில வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் இன்னும் நடக்கவில்லையே, அதிசயம் இன்னும் நடக்கவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே வேதம் சொல்லுகிறது, யோபுவை குறித்து சொல்லுகிறது, அழுக்கினால் என் முகம் அழுக்கடைந்தது, அழுது 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 ஏமாற்றம், இழப்பு, பரிகாசம், நிந்தனைகள், தோல்விகள், எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற யோபுவினுடைய வாழ்க்கையிலே அழுது 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 ஆமென் முகம் அழுக்கடைந்து போகக்கூடிய அளவிலே அழுது கொண்டிருக்கிறார். யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஆனால் என் கண் தேவனை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது? கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது. என் தேவனை நோக்கி நான் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனை நோக்கி கண்ணீர் வெடித்ததினால்
தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அனுபவம், எல்லாராலும் இழக்காமல் எல்லாராலும் பரிகசிக்கப்படுகிற ஒரு அனுபவம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய மனைவி பரிகாசம் பண்ணாமல் கோபப்படுகிற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை, தனக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் யோபு 42 அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்கிற யோபு, அப்பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க ஐயா, போடுங்க ஐயா ஓட்டு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி நான் சொல்லுங்க ஐயா, வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. ஏன் வெட்கப்படணும்? ஏன் வெட்கப்படுற அளவில் என்ன இருக்குது சொல்லுங்க. வெட்கப்படுற அளவில் ஏதாவது இருக்கா? வெட்கப்படாதுங்க. ஏன் வெட்கனா என்னன்னு கேட்கணும். வெட்கம் நம்மளை பார்த்து வெட்கப்படணும். அதனாலதான் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பிரதர் சொன்னாங்க, இன்னும் ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கிறீங்க, வெட்கமா இல்லையான்னு கேட்டாங்க. வெட்கம்னா என்னன்னு கேட்டேன். அது வெட்கப்படுறவங்களுக்கு, அது வெட்கப்படுறவங்களுக்கு. ஏசப்பா வெட்கப்பட்டாரா? அவரை காரி துப்பின போது, அவரை பரிகாசம் பண்ணின போது, அவருடைய கன்னத்திலே அறைந்த போது, அவரை மறுதளித்த போது, அவரை காட்டி கொடுத்த போது, அநேக நிந்தனையான வார்த்தைகள் அவருக்கு விரோதமாக எழுப்பின போது கூட அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முதலாவது வார்த்தை, 7 வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அன்பு இருதயத்திற்குள்ள வந்தாதான் வாயில நான் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் இருதயத்தில் இயேசுவினுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, அவருடைய அன்பினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்கே யோபுனுடைய வாழ்க்கையில எல்லா அனுபவங்களும் வருகிறது. ஆனால் இந்த அனுபவங்களிலும் கூட யோபு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நெருக்கம் வருதா? போராட்டம் வருதா? கண்ணீர் வருதா? கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா? நீங்க அவரை நோக்கி பாருங்க. யாரை நோக்கி பாருங்க? இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 14 அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார் அல்லவா? யோவான் 14:1 என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கலக்கம், இருதயத்திலே கலக்கங்கள் வரும் பொழுதுதான் கண்ணீரோடு கூட நீங்க இருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் கண்ணீரினால் என் படுக்கையை ஈரமாக்கி. தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், என் கட்டிலை நனைக்கிறேன். நனைக்கிறக்கூடிய அளவுல கட்டாம என் படுக்கையை நனைக்கக்கூடிய அளவுல அவ்வளோ போராட்டங்கள், தாவீதுக்குண்டான போராட்டங்கள் அநேகம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், அவரின் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உன்னை நான் உயர்த்துவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால்ல நின்று ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும். அதனால்தான் ஒரு பிரபலமான தேவ ஊழியர் சொன்னார், D.L. மூடி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தேவனோடு பேசுகிறது தான் வேத வாசிப்பின் நேரம் அப்படின்னு சொன்னாரா? இல்ல,
நான் ஜெபம் பண்ணுகிறது தேவனோடு பேசுகிறேன். தேவன் என்னோடு பேசுகிற நேரம் தான் வேத வாசிப்பின் நேரம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது உண்மை என்று சொன்னால் நீங்கள் அனுதினமும் செபிக்கணும், அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறது எப்படி? ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்துறீங்க. தேவன் உங்களோடு பேசுகிறது எப்படி? நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணும்போது, வாசிக்கும் போதுதான் அந்த வேத வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா சொல்லலாமே. ஹalleluya. எத்தனை பேருக்கு இங்க தூக்கம் வருது? அல்லேலூயா சொல்லலாமே. ரொம்ப உஷாராவா இருக்கிறீங்க, ரொம்ப தெளிவாதான் இருக்கிறீங்க. இந்த பச்சை சட்டை போட்ட ஐயா ரொம்ப நீங்க கவனமா கவனிக்கிறீங்க. அதற்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க தெளிவானவங்க. உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த பகுதியில், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க தெளிவான பிள்ளைகள். ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹalleluya. எல்லாரையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க பிள்ளைகளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்க பிள்ளைகள் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இதுல வந்திருக்கிறாங்க பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரையா? நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஹalleluya. இந்த சின்ன பிள்ளைங்க இங்க வந்து ஆமென் எவ்வளவு உற்சாகமா இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நேர்த்திருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கிருபை! உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். தாவீதை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், மோசேயை உயர்த்தின தேவன் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். ராஜாக்களோடு பிரபுக்களோடும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அமர பண்ணுவார். நீங்கள் சங்கீதம் 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அழுத ஆமென் தாவீது சொல்றாரு, அழுத தாவீது சொல்றாரு, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நான் இரவு முழுவதும் அழுதேன், என் படுக்கை கண்ணீர்னால நனைத்தேன். ஆமென். அழுது 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 தேவனை நோக்கி பார்த்ததினால கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஐயா. இன்றைக்கு நீங்க அழுகிற அழுகையை ஒருவேளை மனிதன் கேட்காவிட்டாலும், மனிதர்கள் அதன் பதில் தராவிட்டாலும், மனிதர்கள் அதை கண்டு பரிகாசம் பண்ணினாலும், உங்களுடைய அழுகையின் சத்தத்திற்கு பதில் தருகிற ஒரு தேவன் உண்டு. அதுதான் வேதத்தை நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார். தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாய் இருப்பது உண்மை என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் எதற்காக என் பிள்ளைகள் அழுகிறார்கள், எந்த தேவைக்காக அழுகிறார்கள், எந்த விடுதலைக்காக அழுகிறார்கள், என்ன நோக்கத்தோடு அழுது செபிக்கிறார்கள் என்று கர்த்தர் கேட்டு அதற்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தந்து கனப்படுத்தவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சங்கீதம் 56:8 நீங்கள் வாசிக்கும் போது என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை தேவன் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு ஆமென் பதில் உண்டு. கண்ணீருக்கு பதில் தராமல் போகிற தேவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதிலும் அசைவாடி கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்க எழும்பி நிற்கலாம். நீங்க சொல்லுங்க, கண்ணீரோடு நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா, நீர் என்னை கம்பீரத்தோடு அறுக்கும்படிக்கு என்னை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று எல்லாரும் இயேசுவுடைய சமூகத்தை நோக்கி ஆமென் நீங்க அப்பா என்னை முழுவதுமாய் நிரப்பும் என்று எல்லாரும் கேட்கலாம். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஒருவன் தன் பாவத்தை மறைத்தால் மாண்படைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணீருக்கு பதிலை தருகிறவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணீருக்கு பதிலை தர உம்மாலே முடியும் என்று எல்லாரும் சொல்லுங்க. இன்றைக்கு அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை இந்த இடம் முழுவதுமாய் அசைவாடி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை விடுதலையாக்குகிற தெய்வம்.
ஹalleluya. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லலாம், அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் அல்லவா? இவ்வளவு நேரமாய் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு நீர் பேசினீர். உம்முடைய வார்த்தை கிரியை செய்தது. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஹalleluya. அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை உடைத்தது. அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை சோர்வுபடுத்தினது. அநேகருடைய மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை அவமானப்படுத்தினது. அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை எழும்ப விடாதபடிக்கு எங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனாலும் உம்முடைய வார்த்தை என் இருதயத்தை மறுபடியும் கட்டி எழுப்பினது அல்லவா? என்னை சந்தோஷப்படுத்தினது அல்லவா? என்னை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கினது அல்லவா? அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் கடன் பாரத்தோடு கூட இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த இரவு நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகுவதாக. யார் யார் வியாதியோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைந்து போவதாக. யார் யார் பல கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. கணவன் ரட்சிக்கப்படவில்லை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஹalleluya, ஹalleluya. வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வந்து சேரவில்லை. பிள்ளைகளுடைய திருமணம் இன்னும் நடக்கவில்லை. எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு அற்புதம் இன்னும் நடக்கவில்லை என்று கண்ணீரோடு கூட இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. பிள்ளைகளுடைய காரியங்களில் அதிசயம் நடப்பதாக. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. படிப்புக்கு தக்கதான வேலை கிடைக்கவில்லை என்று ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருமணத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு கொடுத்து கனப்படுத்துவீராக. சொந்தமான வீடு இல்லை என்று கலங்கி ஜெபிக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். சொந்தமான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துவீராக. நீ அலைந்து திரிவது இல்லை என்று தாவீதை பார்த்து சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, ஒரு சொந்தமான வீட்டை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரவில்லை. என்னுடைய நிலம் எனக்கு வந்து சேரல. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரல. ஆமென். இன்னும் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு நேரத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக சமாதானம் வீட்டிலே உண்டாகுவதாக, சுகம் உண்டாகுவதாக. ஹalleluya, ஹalleluya. எல்லா குறைவுகளும் நிறைவாகுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும்படியா இப்பொழுதே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பேர்களுக்கு நேராக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. Hallelujah.
இயேசுவே. Thank you, Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார் அல்லவா? எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமே. கம்பீரத்தோடு கர்த்தர் இந்த பகுதியில உங்களை நிறுத்த போகிறார். ஏன்னா நீங்க கண்ணீர் வெடித்து செபிக்கிற பிள்ளைகளாக, இயேசுவுக்கு முன்னாடி கண்ணீர் வெடித்து செபிக்கிற பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா, இந்த 59வது ஆண்டு பிரதிஷ்டை கூட்டத்தில் கர்த்தர் பேசுறாரு. உங்களை கம்பீரத்தோடு கர்த்தர் நிறுத்த போகிறாரு. உங்க பிள்ளைகளை கம்பீரத்தோடு நிறுத்த போறாரு. யோசேப்பை கம்பீரமாய் நிறுத்தின தேவன், தாவீதை கம்பீரமாய் நிறுத்தின தேவன் உங்களை கம்பீரத்தோடு நிறுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.